ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பன்னீர்செல்வம் பூங்கா அருகாமையில் தேவாலயத்தில் வாசலில் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வரவங்கள்ட்ட நாங்கள் வாக்கு கேட்குறோம். நாங்கள் ரொம்ப ஜனநாயக முறையில் அறவழியில் வாக்கு கேட்குறோம். இந்த சமயத்தில் வந்து திமுகவோட கைகுலிகள் வந்து ஒரு இழிவா சித்தரித்து ஒரு பதாகங்கிற ஒரு சூரட்டிங்கிற இந்த துண்டறிக்கைங்கிற பேரில் ஒரு இழிவா சித்தரித்து இந்த துண்டறிக்கை வந்து நாங்கள் கொடுக்குற அதே இடத்துல கொடுக்குறாங்க. இது எப்படி காவல்துறை அனுமதிக்குன்னு தெரியல. இப்படி நாங்கள் ஏதாவது துண்டறிக்கையை வடிவமைச்சு கொடுத்தா அனுமதிப்பாங்களா? அதே போல இந்த துண்டறிக்கை வந்து எங்க இடத்துல கொடுக்கறப்ப ஒரு உரசல் வரும், ஒரு மோதல் போக்கு வரும், தேவையில்லாத சலசல போறோம். அதை பத்தி கவலைப்படாம காவல்துறை வந்து அதை அனுமதிக்குது. காவல்துறை வந்து காவல்துறையா செயல்படாம மக்களுக்கான ஒரு படையா செயல்படாம முழுக்க முழுக்க திமுகவோட இன்னொரு அணி போல செயல்படுது. தினந்தோறும் நாங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு தினந்தோறும் மல்லு கட்ட வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்குது. அவ்வளவு குடைச்ச கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து இங்க திமுக வந்து வெளிப்பட டோக்கன் தர்றாங்க. காளை மாடு சின்னம் போட்டு டோக்கன் கொடுத்து காசு தர்றாங்க. ஈரோடு கிழக்குல கடந்த முறை எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியும். இப்ப இந்த முறையும் காசு கொடுக்குறாங்க. எல்லா முறைகேடும் நடக்குது. அந்த முறைகேட்டை எல்லாம் காவல்துறை ஒருபோதும் கண்டிக்கவோ தட்டி கேட்கவோ முன் வரல. ஆனா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் கருத்து பரவல் செய்யறதுக்கும் தொடர்ச்சியா இடையூறு செய்றாங்க. அப்ப நாங்க வந்து மக்கள்கிட்ட வர்றோம். இந்த ஜனநாயக அத்துமீறல் போக்கையும் அராஜக போக்கையும் மக்களே முடிவு பண்ணிக்கட்டும். நாங்க மிகுந்த கண்ணியத்தோடு கவனத்தோடு ஜனநாயக பூர்வமாக அறவழியில வந்து நாங்க கருத்து பரவல் செய்யறோம், துண்டறிக்கை கொடுத்து கருத்துக்களை பரப்புறோம். ஆனா எங்களுக்கு தொடர்ச்சியாக இடையூறை வந்து காவல்துறை செஞ்சு கொடுக்குது. அப்ப நாட்டு மக்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். யார் வேணாலும் தோற்கலாம். இங்க தேர்தல் முறையில் யார் வேணாலும் தோற்கலாம். ஆனா ஜனநாயகம் தோற்றக்கூடாது. இங்க ஜனநாயகத்தை தோற்கடிப்பதற்கான வேலை நடக்குது. அதை தான் நாங்கள் களங்காடுறோம்.